Good morning, students. Next, example 2.52. Find the least positive integer n such that 1 plus 6 plus 6 square plus etc. plus 6 to the power n greater than 5000. So, இந்த சீரீஸ்ல எத்தனை டேர்ம் ஆட் பண்ணும்போது டோட்டல் ஆன்சர் more than 5000 வரும்னு கேட்டிருக்காங்க. சரியா? For least value of n, for least value of n, நமக்கு least value n வேணும்னா let என்னன்னு எடுத்துக்கிறோம் பாத்தீங்கன்னா sn greater than 5000 சொல்லி எடுத்துக்கிறோம். sum to n terms வரை ஆட் பண்ணும்போது நமக்கு இதோட வேல்யூ more than 5000 எடுத்துக்கிறேன். சரியா? இப்போ இந்த சீரீஸை கவனிங்க. ஃபர்ஸ்ட் டேர்ம் 1, செகண்ட் டேர்ம் 6, நெக்ஸ்ட் டேர்ம் 6 ஸ்கொயர். அதாவது அடுத்தடுத்து வரக்கூடிய டேர்ம் வந்து 6 ஆல ப்ராடக்ட் ஆயிட்டே போகுது. 1 6 ஆர் 6, இதை இன்னொரு 6 ஓட ப்ராடக்ட் பண்ணும்போது 6 into 6 6 ஸ்கொயர். அடுத்து இதோட ஒரு 6 ப்ராடக்ட் பண்ணும்போது 6 ஸ்கொயர் into 6 6 கியூப்னு கிடைக்கும். and so on up to 6 to the power n. இந்த சீரீஸ்ல நமக்கு எல்லா டேர்முமே 6 ஆல ப்ராடக்ட் ஆயிட்டு வருது. அப்ப என்ன சொல்லலாம்? 1 plus 6 plus 6 square plus etc plus 6 to the power n is a geometric series. இது geometric series நமக்கு கன்ஃபார்மா தெரியுது. அப்போ இதுல a வேல்யூ என்ன இருக்குன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் டேர்ம் a வேல்யூ 1. காமன் ரேஷியோ r கண்டுபிடிக்கிற ஃபார்முலா t2 by t1. t2 வேல்யூ 6 by t1. t2 value 6, t1 value 1. So answer 6, which implies r value 6 ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். a value 1, r value 6 ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இதுல நம்ம என்ன சொல்லியிருக்கோம் பாத்தீங்கன்னா, நம்ம என்ன எடுத்திருந்தோம்? let sum to n terms is greater than 5000. So now என்ன எடுத்திருந்தோம்? sum to n termsன்றதா more than 5000 சொல்லி எடுத்திருந்தோம் இல்லையா? நமக்கு இது ஜாமெட்ரிக் சீரிஸ்னு தெரிஞ்சிருச்சு. ஜாமெட்ரிக் சீரிஸ்ல sn ஃபார்முலா அப்ளை பண்ணுவோமா? r வேல்யூ கிரேட்டர் தென் 1 ன்னு கிடைச்சிருக்கு. இப்போ ஃபார்முலா என்ன எடுத்துக்கிறோம்னா a into r to the power n minus 1 by r minus 1 which is greater than 5000. சரியா? இதுல a வேல்யூ 1, r வேல்யூ 6 இங்க ரீப்ளேஸ் பண்ணுங்க. a வேல்யூ 1, r வேல்யூ 6 to the power n minus 1 by 6 minus 1 greater than 5000. இப்போ இதில் 6 minus 1 5 6 to the power n minus 1 greater than divided by 6 minus 1 5 greater than 5000. divide 5 இங்கிட்டு போனா ப்ராடக்ட் ஆயிருமா? 6 to the power n minus 1 greater than 5000 into 5. இதை மல்டிபிள் பண்ணா 25000 25000. 6 to the power n minus 1. minus 1 இங்கிட்டு போனா plus ஆயிருமா? 6 to the power n greater than 25000 plus 1. add பண்ணனா 6 to the power n which is greater than 25001. இதுல இருந்து நம்ம least positive value of n find out பண்ண போறோம். இங்க n க்கு பதிலா 5 அப்ளை பண்ணீங்கன்னா 6 to the power 5, 6 into 6 into 6 into 6 into 6, 5 times 6 ப்ராடக்ட் பண்ணீங்கன்னா ஆன்சர் என்ன வரும் பாத்தீங்கன்னா, நமக்கு கிடைக்கிற ஆன்சர் என்னன்னு செக் பண்ணிடுவோமா? இந்த வேல்யூட அதிகமாக வரணும் இல்லையா? 6 into 6 into 6 into 6 into 6 ப்ராடக்ட் பண்ணுங்க. 6 6 are 36, 6 6 are 36. 36 into 36 into 6, 36 into 36 என்ன வரும் பாருங்க. ஃபர்தரா ஒரு 6 இருக்கு. ஸோ நமக்கு கிடைக்கிற ஆன்சர் 6 to the power 5 ஆன்சர் 7776.
அதே மாதிரி நெக்ஸ்ட் n வேல்யூ 6க்கு அப்ளை பண்ணணும். இந்த வேல்யூல n-க்கு பதிலாக 5 போட்டோம்னா 7000 தான் வருது. நமக்கு n-க்கு பதிலாக இங்கே என்ன வேல்யூ அப்ளை பண்ணா 25,000ஓட அதிகமாக வருதுன்னு செக் பண்ணணும். அப்போ n வேல்யூ அடுத்து 6 அப்ளை பண்ணோம்னா 6 இதை இன்ட்டு 6 ஃபர்தரா பண்ணுங்க. 6 6 36. ஸோ நமக்கு மல்டிப்ளை பண்ணோம்னா கிடைக்கிற ஆன்சர் 46,656. ஸோ நமக்கு 6 to the power 6 வேல்யூ greater than 25,001 வந்துருச்சு. சரியா? since 6 to the power 5 value 7,706, 6 to the power 6 value நமக்கு 46,656. Therefore, the least value of n is 6. So n value என்னன்னு எடுத்துக்கணும் 6 ன்னு எடுத்துக்கணும். இதோட இந்த சம் கம்ப்ளீட் ஆகுது. Thank you.